காஞ்சிபுரம் தொகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அதிமுக வேட்பாளர் சோமசுந்தரத்தின் பிரச்சாரம் கோனேரிக்குப்பத்தில் களை கட்டியது. மின்னகர், அசோக் நகர், அண்ணா நகர் பகுதிகள் வழியாக சென்ற அவருக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பளித்தனர். வாத்தியங்கள், பட்டாசுகள் முழங்க ரோஜா மாலைகள் அணிவித்து பாரம்பரிய வரவேற்பு அளித்தனர். மேலும் வெள்ளை குதிரைகள் பூட்டிய சாரட் வண்டியில் அழைத்து செல்லப்பட்டதும் கவனம் ஈர்த்தது. பிரச்சாரத்தின் போது பேசிய அவர், எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதல்வராக வருவார் என்றும் மக்களின் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்றும் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள் என்றும் அதிமுக ஆட்சி அமைவது உறுதி என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் பட்டா இல்லாதவர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்படும், வீடு இல்லாதவர்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டி வழங்கப்படும் எனவும் உறுதியளித்தார். எங்க புரட்சி தமிழர் எடப்பாடியார் சொல்லியது போல இந்த தேர்தலில் 210 தொகுதியில் வெற்றி பெறுவது நிச்சயம். காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை இங்கு பல்வேறு பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல இன்றைக்கு நம்முடைய கோனேரி குப்பம் பகுதி என்பது இன்றைக்கு வாக்கு சேகரிக்கக்கூடிய கோனேரி குப்பம் பகுதி அதிகமாக மக்கள் வசிக்கக்கூடிய இந்த பகுதியிலே அவர்களுக்கு பட்டா இல்லை என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி பட்டா கொடுக்க வேண்டிய இடங்களுக்கு பட்டா கொடுப்பதும், அது மட்டுமல்லாமல் வீடு இல்லாதவர்களுக்கு எங்களது புரட்சி தமிழர் எடப்பாடியார் அறிவித்திருக்கக்கூடிய அடுக்கு மாநகராட்சி பகுதியில் அடுக்குமாடி வீடு கட்டி கொடுக்கப்படும் என்ற அறிவிப்பை மக்களிடத்திலே எடுத்து சொல்லி, வீடு இல்லாதவர்களுக்கு வீடு வழங்கப்படும் என்ற கோரிக்கையை எடுத்து சொல்லி மக்களிடத்தில் வாக்குகளை சேகரித்துக் கொண்டிருக்கிறோம்.